ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு அனிமேஷன் அட்வென்ச்சர் படமாக வெளியான மினியன்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 1920s ஹாலிவுட்டுடைய அந்த சைலண்ட் ஏரா இருந்த காலகட்டத்தை இந்த படத்துடைய கதைக்களமா எடுத்திருக்காங்க. எட் அண்ட் ஹென்ரி ரெண்டு பேரும் ஆக்சிடென்டலா மூவி ஸ்டார் ஆகுறாங்க அந்த சைலண்ட் ஏரால. அதுக்கப்புறமா சினிமால சவுண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுது. இவங்களால அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது அப்படின்றதுனால ஒரு சிறந்த மான்ஸ்டர் படத்தை எப்படியாவது எடுத்து நம்மளுடைய இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக முடிவு பண்றாங்க. இந்த ப்ராசஸ்ல இவங்களுடைய ஃபிலிம் மேக்கிங் எக்ஸ்பர்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன்ட் மான்ஸ்டரை ரியல் வேர்ல்டுக்குள்ள ரிலீஸ் பண்றாங்க. அந்த மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா சிட்டியை வந்து நாசப்படுத்த ஆரம்பிக்குது. அந்த மான்ஸ்டரை தடுக்க அன்எக்ஸ்பெக்டட் அலைஸோட இவங்க கை கோர்த்து களமிறங்குறாங்க. இவங்களுடைய அட்வென்ச்சர்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையே. ஹாலிவுட்டுடைய அந்த சைலண்ட் ஏராக்கு ட்ரிபியூட்டா நிறைய விஷயங்களை இந்த படத்துல வச்சிருப்பாங்க. அதாவது சார்லி சாப்ளின், பஸ்டர் கீட்டன், ஹெரால்ட் லாய்ட் எல்லாருக்கும் ட்ரிபியூட்டா நிறைய சீக்வன்சஸ் வச்சிருப்பாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். ஒரு விஷுவல் காமெடி அப்படின்றது படம் முழுக்கவே ரொம்ப நல்லாவே ட்ரை பண்ணிருப்பாங்க. அது ஒரு கூட்டம் ஆயிருக்கு. பிசிக்கல் காமெடி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்ஸ்க்கு மட்டும் இல்லாம அடல்ட் ஆடியன்ஸையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி அது அமைஞ்சிருக்கு. அனிமேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. 1920s உடைய ஹாலிவுட் வந்து ரீக்ரியேட் பண்ணது பாத்தீங்கன்னா விஷுவலி ஸ்டன்னிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். வாய்ஸ் ஆக்டிங் பண்ண எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்ஸை எலோட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஒன்ஸ் அந்த மான்ஸ்டர் காமிச்சதுக்கு அப்புறமா படம் வந்து ரொம்ப பிளாட்டா வந்து நகருது அப்படின்றதா உண்மை. இந்த படத்துல நிறைய சப்ளாட் எல்லாம் சொல்லிருப்பாங்க. அது பெருசா இந்த படத்துக்கு வேல்யூ ஆட் பண்ணல, லென்த் தான் ஆட் பண்ணிருக்கு. இந்த படத்துடைய கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எமோஷனல் டெப்த் அப்படின்றது மிஸ்ஸிங்கா இருக்கு. படத்துடைய ஃபைனல் ஆக்ட்ல ஒரு கிளம்சியான ஒரு நரேஷன் தான் கொடுத்திருப்பாங்க. அதுவுமே இந்த படத்துக்கான மைனஸா அமைஞ்சிருக்கு. படத்துடைய பேசிங் டீசென்ட்டா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மினியன்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.